ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 30 டேஸ் ஸ்கின் கேர் சேலஞ்சிங் வீடியோடைய டே 12. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற ஃபேஸ் பேக் வந்து கோல்டன் ஃபேஷியல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு லுக் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ஸ்கின் வந்து சூப்பராக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேங்க. ஓவர் நைட் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். ஸோ வெந்தயம் வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு வெந்தயத்தை மட்டும்தான் இப்போ அரைக்க போகிறோம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வெந்தயத்தை வந்து இப்படி அரைச்சாச்சு பாருங்க. ஸோ நல்லா திக்காக இருக்குது. அந்த ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அதையும் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ காட்டனில் டிப் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் போட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன். காட்டன் பாருங்க, இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டோனராகவும் இருக்கும் நமக்கு. நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுட்டு நம்ம அடிக்கடி அந்த த்ரூ அவுட் டே வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஏன் இவ்வளோ அரைச்சிருக்கேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஹேருக்கும் போட போகிறேன். அதனால தான் நான் இவ்வளோ வந்து அரைச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணும்போதே தெரியும், வலுவலுன்னு இருக்கும் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுக்கணும். நீங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்குற அந்த மசாஜில் தான் உங்களுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும். அதனால் உங்கள் ஸ்கின்னு வந்து நேச்சுரலான க்ளோனஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்ளை பண்ணும்போதே நல்லா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. வாய்க்குள்ளவா போகுது, கசப்பாக இருக்குது. உங்களுக்கு உடம்பு வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியுமே வெந்தயத்தை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வெந்தயமும் அந்த தண்ணியும் சேர்த்து வந்து நீங்கள் குடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து அது நல்லா ஹீட் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதிகமாக ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா இந்த பேக் வந்து முடி அதிகமாக கொட்டிகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் டேண்ட்ரஃபாக இருக்குது, அதனால் நான் வந்து இந்த பேக் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு பேக் அப்ளை பண்ணிடலாம். நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து ஹேருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் எப்படி ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் தான் இது வரைக்குமே வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து நான் இப்போது ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஆயில் வச்சுருக்கேன் ஹேரில். அந்த ஆயிலி ஹேரில் தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் ஃபுல்லாக ஆயில் வச்சுருக்கேன். இந்த வெந்தய பேக்கை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பாருங்கள், ஃபுல்லாக 2 கையிலையும் ஃபுல்லாக அப்படி இருக்குது. இருந்தாலும் என்னால் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு. நல்லா பிம்பிள்ஸ் இருந்தாலும் ரெடியூஸ் ஆகும். நல்லா ஹீட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஃபேஸ் வந்து நல்லா க்ளோனஸாக இருக்கும். உங்களுக்கு ரெட்னஸ் ஃபேஸில் வந்து அந்த ரெட்னஸ் மார்க்ஸு இது எல்லாமே கம்மி பண்ணி கொடுக்கும் இந்த வெந்தயம். ஓகேங்களா? வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஹேருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், என்னோடய ஹேரும் ரொம்ப சில்கியாக இருக்குது. ஸ்கின்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து தெரியுது. நீங்கள் எந்த பேக் போடுறதா இருந்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரி வந்துடும் இல்லையா? எதுவும் செட் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் பேட்ச் டெஸ்ட் இந்த காதுக்கு பின்னாடி இருக்கல இங்கே வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபேஸுக்கும் சரி நீங்கள் பாடிக்கும் சரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த பேக்கை வந்து இந்த வெந்தய பேக்கை வந்து நான் ஹேருக்கும் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ பாருங்கள்,
ஹேரும் நல்லா சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம இந்த சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹேர் கேர் சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னோட ஸ்கின்ல இருக்க இந்த நீங்க ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போதும் சரி, இன்னைக்கும் சரி, நான் இந்த பிம்பிள் வந்து நான் எந்த டிஸ்டர்புமே பண்ணல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து அது பாட்டுக்கு ஒவ்வொரு லேயரா அந்த தோல் வந்து உறிஞ்சிட்டே வருது. ஸோ நான் வந்து அத வந்து பிச்சு எடுக்கல. நான் பேக் போடும்போதும் அத டிஸ்டர்ப் பண்ணல. நான் ரொம்ப ஜென்டிலா தான் பேக் போட்டேன் அது மேல. வாஷ் பண்ணும்போதும் ரொம்ப ஜென்டிலா தான் வாஷ் பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேக்கோட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேக்கோட பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ.